அனைவருக்கும் வணக்கம். டெக் நியூஸ் நம்பர் 16ல லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கும் நம்ம சேனலில் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், கூகுள் தரப்புலேருந்து Pixel 4 ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நேற்று கூகுள் 9 to 5 வெப்சைட்டில் இதோட லைவ் இமேஜஸ் டீஸ் ஆகிருந்தது. அந்த இமேஜஸில் இதோட கிளியர் பேக் பேனல் பிக்சர் மட்டும் தெரிஞ்சது. அந்த பேக் பேனல் பார்க்கும்போது இவ்வளோ நாள் கூகுள் Pixel 4 ட்ரிபிள் ரியர் கேமராஸோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருந்தது. ஆனால் அந்த பேக் பேனல் பார்க்கும்போது அது டுவல் கேமராவோட தான் லான்ச் ஆகுங்கிற மாதிரியும் எல்இடி ஃப்ளாஷும் அதில் இருக்குங்கிற மாதிரியும் தெரியுது. அது மட்டும் இல்லை, இது iPhone 11 மாதிரி இதுவும் ஒரு ஸ்கொயர் கேமரா மாடியூலோட தான் லான்ச் ஆக போகுது. அதோட கூகுள் Pixel 4ல் சோலி ரேடார் சிப்செட்டையும் இன்க்ளூட் பண்ண போகிறதா ரூமர்ஸ் வந்திருக்கு. ஒருவேளை இந்த சிப்செட்டோட இது லான்ச் ஆச்சுன்னா இதில் டச்லெஸ் கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் இன்க்ளூட் ஆகும். அதாவது ஃபோனை தொடாமலே நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். அதாவது ஸ்க்ரால் பண்ணணும்னா எல்லாமே ஃபோனை டச் பண்ணாமலே நம்ம ஃபோனை யூஸ் பண்ண முடியும். இந்த சோலி ரேடார் சிப்செட் யூஸ் பண்ணுறதுக்கு FCC ஏற்கனவே 2018லேயே கூகுளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஒருவேளை ரூமர்ஸ் படி கூகுள் Pixel 4ல் சோலி ரேடார் சிப்செட்டோட லான்ச் ஆச்சுன்னா உண்மையிலே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஹால்மார்க்காக இருக்கும், பெரிய இன்னோவேட்டிவான விஷயமாகவும் இருக்கும். அடுத்ததாக பப்ஜியோட லேட்டஸ்ட் அப்டேட் 0.13.0 இப்போ ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த அப்டேட்டில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது காட்ஸில்லா தீம், டெத் மேட்ச் மோடுன்னு நிறைய புது ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த புது ஃபீச்சர்ஸ் வந்தாலும் இது ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணி நிறைய பேர் இந்த கேமை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த கேம் 400 மில்லியன் டவுன்லோட்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு. இது ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம், iOS பிளாட்ஃபார்ம் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன், 400 மில்லியன் டவுன்லோட்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, த ஃபினான்ஷியல் டைம்ஸோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் படி வேர்ல்டுலே ஹையஸ்ட் ஏர்னிங் மொபைல் கேமிங் ஆப் பப்ஜின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த கேமில் என்ன தான் இருக்குன்னு தெரில, இதுதான் ஹையஸ்ட் டவுன்லோடட் கேம்ஸ் ரொம்ப ஷார்ட் டைமில், அதோட ஹையஸ்ட் ஏர்னிங் மொபைல் கேமிங் ஆப்பும் கூட. Huawei Mate X, Huaweiயோட ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் ஜூலை லான்ச் ஆக போகிறதா ஏற்கனவே MWCயில் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக அவங்களோட ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் ஜூலை லான்ச் ஆக போகிறதில்ல, கொஞ்சம் போஸ்ட்போண்ட் ஆகி செப்டம்பர் தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோல்டபுள் ஃபோன்ஸில் இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணணும்னு, எந்த இஷ்யூவும் இல்லாமல் அவங்க லான்ச் பண்ணணும்னு இந்த போஸ்ட்போண்ட் அவங்க பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சாம்சங் லான்ச் பண்ணி நிறைய பிரச்சனை வந்ததுனால இவங்க வெயிட் பண்ணி எல்லா இஷ்யூஸையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹுவாவியோட ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் நம்ம செப்டம்பரில் தான் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் சாம்சங்கும் அவங்களோட ஃபோல்டபுள் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டோட லான்ச் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இது ஏப்ரலில் லான்ச் ஆச்சு. இதோட ரிவ்யூ யூனிட்ஸ்லேயே டிஸ்பிளே ஃபீச்சர் நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால இதோட லான்ச்சை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க ஜூலைக்கு. இப்போ ஜூலைலேருந்து இவங்க ஃபர்தராக போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா இஷ்யூஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென் ஃபோல்டபுள் ஃபோன்ஸோட லான்ச் கொஞ்சம் போஸ்ட்போண்ட் ஆகுது. ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம ஃபோல்டபுள் ஃபோன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக 2018-19 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் வெளிவந்துருச்சு. இந்த ரிப்போர்ட் படி முதல் இடத்துல இருக்கிறது மோஸ்ட் பாப்புலர் இ-காமர்ஸ் சைட் அமேசான் தான். இந்த வருஷம் இவங்க தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்டுக்கான ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. போன வருஷம் இவங்க தேர்ட் பிளேஸில் இருந்தாங்க. போன வருஷம் கூகுள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. இந்த வாட்டி கூகுளை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு அமேசான் முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷமும் ஆப்பிள் தான் இருந்தாங்க, இந்த வருஷமும் ஆப்பிள் தான் அதே இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாப்புலர் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் 6வது இடத்துல, அதாவது 6th பிளேஸில் ஃபேஸ்புக் இருக்காங்க. ஸோ எப்போ மாதிரி இந்த வருஷமும் இந்த டாப் 10 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அனாலிசிஸில் யூஎஸ் ஃபர்ம்ஸ் தான் நிறைய இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்தியா இந்த டாப் 10ல் இல்லை. ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷம் இந்தியா இந்த டாப் 10ல் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 2 நாளாக Huawei ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அன்னெசரியாக ஆட்ஸ் வரதா நிறைய யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ட்விட்டரில் ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது Huawei ஸ்மார்ட் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் அன்லாக் ஃபீச்சர்லேயே ஆட்ஸ் வரதாகவும், அதாவது booking.com ஆட்ஸ் வரதாக சொல்லியிருக்காங்க. பிக்சர்ஸும் நிறைய ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூ எல்லா ஹானர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் இல்லை, ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது Honor 10 Lite, அதுக்கப்புறம் Honor P20, P20 Pro, P20 Lite,
அதுக்கப்புறம் ஹானர் P30 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இந்த இஷ்யூ இருக்கிறதாகவும், அதை அடுத்து இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக Huawei தரப்புலேருந்து அவங்களோட டிஃபால்ட் வால்பேப்பர் எதையுமே வந்து வால்பேப்பராக சேவ் பண்ணாதீங்க. உங்களோட ஏதாவது பர்சனல் இமேஜஸ் கேலரியிலேருந்து வால்பேப்பராக சேவ் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வராது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது ஹானர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் இந்த சொல்யூஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட்டும் Xiaomi தரப்பில் இருந்து தான். Xiaomi அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதெல்லாம் வந்து Android Q அப்டேட்டுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட் படி Mi 9, Mi 8, Mi Mix 2, அதுக்கப்புறம் Redmi K20 Pro இதெல்லாம் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து Android Q அப்டேட்டுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 7, Note 7 Proக்கு வந்து அடுத்த வருஷம் பிகினிங்கில் தான், அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2020 தான் Android Q அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான், எந்த அப்டேட் நீங்கள் பண்ணுறதுனாலும் ஃபர்ஸ்ட் உங்கள் டேட்டாஸ் வந்து பேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே சேஃப். அடுத்ததாக Poco F2 ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன். ரீசெண்டாக ஒரு டிப்ஸ்டர் வந்து ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. 2 ஸ்மார்ட் ஃபோனோட இமேஜஸ் வந்திருந்தது அந்த பிக்சரில். அந்த பிக்சர் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப தின்னாக இருக்குது. கேமரா அலைன்மெண்ட் வந்து Redmi K20 Pro மாதிரியே இருக்குது. அதோட போக்கோ லான்ச்சர் அந்த செட்டிங் அதில் இருக்குங்கிற மாதிரி அந்த பிக்சரில் தெரியுது. ஸோ அந்த லேட்டஸ்ட் இமேஜஸ் பார்க்கும்போது Redmi K20 Pro லான்ச்சுக்கு அப்புறம் இந்தியாவில் போக்கோ F2ன்னு இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வரலான்னு நம்ம நினைக்கலாம். இல்லை Redmi K20 Proவே போக்கோ F2ங்கிற பேரில் வருமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ போக்கோ F2 இன்னும் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Redmi K20 Pro வந்து ஜூலை 15க்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக Redmi CEO வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது Redmi K20 Pro தான் ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதோட OnePlus 7 வந்து ஏற்கனவே வந்து லான்ச் பண்ணி அது ஃபாஸ்டஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட அந்துத்து ஸ்கோர் வந்து Redmi K20ல் வந்து இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, Redmi K20 தான் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இந்தியாவில் இது வந்து இன்னும் சில வாரங்களில் லான்ச் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் வந்து 6th பிளேஸில் என்ன பிராண்ட் இருந்தது? அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து 6th பிளேஸ், அதாவது 6வது இடத்துல என்ன பிராண்ட் இருந்தது? அதுதான் இன்றைக்கான கேள்வி. அடுத்ததாக நேற்று கேட்டிருந்த கேள்வி வந்து ஃபேஸ்புக்கோட ரிசர்ச் ஆப் என்னன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான பதில் வந்து ஸ்டடி ஃப்ரம் ஃபேஸ்புக் அப்படின்னு நிறைய பேர் சரியான பதில் எழுதியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து செல்வ கணேஷ் M தலஃபேன். ஸோ செல்வ கணேஷ், நீங்கள் தான் வின்னர். உங்களோட இமெயில் ஐடி கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அது வழியாக உங்களோட பேடிஎம் நம்பர் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.